வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஸ்ரீசக்கர தரிசனம். செல்லம்மாவின் சிலிர்ப்பூட்டும் அனுபவம். செல்லம்மா என்ற ஒரு பக்தை பெரியவாளிடம் ஒரு ஸ்ரீசக்கரம் மறைந்து சமர்ப்பிக்க ஆசை கொண்டாள். அப்போது காஞ்சியில் அருள்வாசம் புரிந்து கொண்டிருந்த பெரியவாளை தரிசிக்க திருப்பதியிலிருந்து வந்த செல்லம்மா 2 அடி நீளம் அகலத்துடனான ஸ்ரீசக்கர வரைபடத்தை கொண்டு வந்து சமர்ப்பித்து விட்டு சென்றாள். அது சாஸ்திரத்தின் அடிப்படைகள் அனைத்தையும் வழுவாமல் சிரத்தையாக வரையப்பட்டதாக ஸ்ரீசக்கர படமாக இருந்தது. அதை பெரியவா காமாட்சி அம்மன் கோவிலின் பங்காரு அம்மன் சந்நிதியில் வைக்குமாறு கூறி அருளினார். அந்த தினம் பங்குனி மாத பௌர்ணமி நாளாகும். 15 நாட்கள் கடந்த பின் திரும்பவும் செல்லம்மா ஸ்ரீசக்கர தரிசனத்திற்கு காஞ்சி வந்தபோது ஸ்ரீசக்கரம் காமாட்சி கோயிலில் வைக்க பெரியவா உத்தரவிட்டு அப்படி செய்யப்பட்டதை பக்தை மற்றவர்கள் சொல்ல கேட்டு அறிந்தார். பிறகு பெரியவாளை தரிசிக்கச் சென்றார். பக்தையை பார்த்ததும் பெரியவா, காமாட்சி அம்மன் கோயிலே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணினேன் தெரியுமோ என்று மெலிதான வதன புன்னகையோடு நவின்றார். உடனே செல்லம்மாவிற்கு சடால் என்று இதனை ஆதிசங்கரர் திரு அவதாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியான சிந்தனை எழவே, ஆமாம், கேள்விப்பட்டேன். அப்போ பகவத் பாதாளாய் ஒரு தரம், இப்போ இன்னொரு தரம் என்று வார்த்தைகள் வந்து விழுந்தன. பெரியவா திருமுகத்தில் ஒரு அலாதி பிரகாசம் தோன்ற சுற்றி நின்ற யாருக்கும் தெரியாத வகையில் பக்தை செல்லம்மாவிற்கு மட்டுமே தெரியும்படியும் புரியும்படியுமாக ஹூம் என்று மெலிதாக பெரியவா வெளிப்படுத்தி அதை ஆமோதிப்பதாக அருளிய போது செல்லம்மா அங்கே தரிசனம் தருவது சாட்சாத் சர்வேஸ்வரரும் சாட்சாத் ஆதிசங்கர பகவத் பாதாளுமே என்பதை பூரணமாக உணர்ந்திட்ட பாக்கியசாலியானாள். காஞ்சிவாழ் பெரியவா பக்தர் ஒருவர் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை தினமான பங்குனி மாத பௌர்ணமி தோறும் காமாட்சி அம்மன் கோயிலின் அன்னபூரணி மண்டபத்தில் இன்றும் காட்சி தரும் இந்த புனித ஸ்ரீசக்கரத்திற்கு மலர் கொண்டு சமர்ப்பித்து வழிபட்டு கொண்டிருக்கிறார். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.